கடந்த 2019ஆம் ஆண்டு மே மாதம் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் என்றால் அது பொள்ளாச்சி என்பதை எவராலும் மறந்திருக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. 2019 மே மாதத்தில் ஒரு நாள் தமிழகமெங்கும் அந்த அலறல் ஒவ்வொரு வீட்டிலும் கேட்டது. அண்ணா, என்னை விட்டுவிடுங்கள் அண்ணா, உங்களை நம்பித்தானே அண்ணா வந்தேன் என்று அந்த குழந்தை அலறுகிற அலறல். அந்த அலறலில், அந்த ஒலியில், அந்த குரலில் ஒவ்வொரு இதயமும் நொறுங்கி போனது. கண்ணீர் விடாதவர்கள் இருக்க முடியாது. குறிப்பாக பெண்களிடம் மிகப்பெரிய பதட்டமும் அச்சமும் நிலவக்கூடிய ஒரு சூழல். இது நாடா இல்லை சுடுகாடா, காட்டு மிராண்டிகள் வாழும் தேசமா என்றெல்லாம் கூட எண்ணக்கூடிய அளவிற்கு, இன்னும் குறிப்பாக படிப்பவர்கள், வெளியில் வேலைக்கு செல்பவர்கள் அத்துணை இளம்பெண்களின் மனதிலும் மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கிய ஒரு குரல். அந்த குரல் இன்றளவும் ஒவ்வொரு செவிகளிலும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த கேட்ட அந்த குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலித்த போது அதை பார்த்து பதறாத தாய்மார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் இருக்கவே முடியாது. அத்தகைய ஒரு பெரும் அச்சத்தை அந்த குரல், ஒற்றை குரல் எழுப்பியது. ஆம், இதற்கெல்லாம் யார் காரணம்? மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் இதற்கு பின்னால் இருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருந்தது. எத்தனையோ இளம்பெண்கள், கல்லூரிக்கு செல்பவர்கள், பள்ளிக்கூடம் செல்பவர்கள், இளம்பெண்கள் வேலைக்கு செல்பவர்கள், ஏன் ஒரு மருத்துவர் கூட அதில் இடம்பெற்றிருந்தார். இப்படி படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை, பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து பேராசிரியை, மருத்துவர் என்று பலதரப்பட்டவர்களையும் இந்த கும்பல் வேட்டையாடியது என்று சொன்னால் எத்தனை பெரிய பலம் வாய்ந்த கூட்டம் இது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். பணபலம், படைபலம், பின்னால் ஆளுகின்ற அரசின் அரசியல் பலம். ஆம், இவர்கள் அன்றைக்கு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே இங்கே அதிமுகவின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முதல்வராக எடப்பாடி அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த நபர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். எடப்பாடி கொஞ்சமும் கூச்சமின்றி, கொஞ்சமும் உணர்வின்றி, கொஞ்சமும் பழைய சம்பவங்களின் நினைவின்றி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றெல்லாம். இதெல்லாம் சொல்லக்கூடிய யோக்கியதை, தகுதி, தராதரம் இந்த மனிதருக்கு இருக்கிறதா என்பதை இந்த சம்பவம் இன்றைக்கு அவருடைய முகமூடியை கிழித்தெறிந்திருக்கிறது. ஆம், கோவை மகளிர் நீதிமன்றத்திலே மாண்புமிகு நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பு, இந்த 9 குற்றவாளிகளுக்கும் அவர் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஆயுள் சிறை என்பது, சாகும் வரை சிறை என்கின்ற அந்த தண்டனை என்பது மிகச்சரியான ஒரு தண்டனை என்று பொதுமக்கள் பாராட்டுகிறார்கள். பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். எங்கே இந்த கைவர்கள் தப்பித்து விடுவார்களோ என்று அஞ்சினார்கள். ஆம், இதுவே எடப்பாடியின் தலைமையில் ஆட்சி தொடர்ந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் அன்றைக்கே அவர்கள் இது ஒன்றுமே இல்லை என்று மூடி மறைக்க பார்த்தவர்கள் தான் இந்த கூட்டம். இது அதிமுக கூட்டம். அந்த பொள்ளாச்சியை பார்த்து கேட்கிறேன், ஏய் பொள்ளாச்சி, எங்கடா உங்கள் மகன்? இதில் ஈடுபட்ட அந்த கைவன் எங்கே? சிக்கிக் கொண்டவர்கள் இவர்கள், தப்பித்துக் கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் இருக்கலாம். இந்த தப்பித்துக் கொண்ட அயோக்கிய நாய்கள் எங்கே போனார்கள்? இவர்களை யார் காப்பாற்றுவது? இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல் பெரும்புள்ளி யார்? இவர்களை கூட இந்த கூண்டிலை நிறுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர்களையும் கொண்டு வர வேண்டும். தீர்ப்பின் முழு விவரம் நமக்கு தெரியாது. கிடைத்த வரையில் இந்த அயோக்கியர்களுக்கு 9 பேர்களுக்கும் நவகிரகங்கள், இந்த 9 நவகிரகங்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தப்பித்துக் கொண்ட அந்த அயோக்கியர்கள் எங்கே? இந்த பொள்ளாச்சி என்ற பெயரை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றானே ஒரு மாபெரும் அரசியல் அயோக்கியன், அவனுடைய மகன் இருப்பதாக சொல்லப்பட்டதே, அவன் எங்கே போனான்? அவனுடைய கதை என்ன? இன்னும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதிமுக ஆட்சி விடுவிக்கப்பட்ட அந்த கைவர்களின் நிலை என்ன? அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இல்லையா? இதற்கு குறித்து நீதிபதி அவர்கள் தங்களுடைய தீர்ப்பிலே என்ன குறிப்பிட்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது.
நிச்சயமாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆக இன்றைக்கு இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்றால் இதற்கு பதிவு செய்யப்பட்ட அவர்களுடைய வீடியோக்கள், பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்கள், பதிவு செய்யப்பட்ட அத்துணை மின்சாதன பொருட்களும் இன்றைக்கு சாட்சியமாக வந்திருக்கிறது. இந்த சாட்சியங்கள் தான் இன்றைக்கு அசைக்க முடியாத ஆதாரமாக. குறிப்பாக சொல்வதானால் இந்த அயோக்கியன் யுவராஜனுடைய வழக்கிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். அவனுடைய வழக்கிலே தப்பித்துக் கொண்டார்கள் சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறிய காரணத்தினால். ஆனால் இந்த அயோக்கியர்களின் வழக்கிலே, இந்த பொள்ளாச்சி வழக்கிலே எந்த சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறவில்லை இந்த 6 ஆண்டு காலத்திலே என்பது இந்த வழக்கிற்கு மேலும் வலு சேர்க்கிறது. எவருமே மாறவில்லை. அத்தனை பெண்களும் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் தங்கள் நிலையில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள், தெளிவாக நின்றிருக்கிறார்கள். அவர்கள் அதில் வென்றிருக்கிறார்கள். தங்களுடைய மானம் போனாலும் சரி, இந்த அயோக்கியனை விடக்கூடாது என்று முதன்முறையாக காவல் நிலையத்திற்கு வந்தாரே ஒரு பெண்மணி, அவரை நிச்சயம் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் அன்றைக்கு கோவை மாநகர எஸ்பியாக இருந்த அந்த கயவன் பாண்டியராஜன் என்பவன் உச்ச நீதிமன்றத்தின் விதிமுறைகளை மீறி, காவல்துறையின் விதிமுறைகளை மீறி அந்த பெண்ணின் பெயரை பகிரங்கமாக அறிவித்து, அவருடைய விலாசத்தை அறிவித்து, அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இனி யாரும் இந்த வழக்கு சம்பந்தமாக வந்து புகார் அளிக்க கூடாது என்கின்ற மறைமுகமான அச்சுறுத்தலை அவன் நேரடியாக விடுத்தானே. அத்தகைய கைவர்கள் நிறைந்த நாடு இன்றைக்கு மிகச்சரியான ஒரு ஆட்சியிலே மிகச்சரியான ஒரு தீர்ப்பை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த தீர்ப்பு மிக தெளிவாக, மிக தைரியமாக, மிக ஆண்மைத்தனத்தோடு தீவிரமான ஒரு நீதியை பின்பற்றி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நந்தினி தேவி அவர்கள் அறிவித்திருப்பதற்கு நாம் கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கும் அந்த நீதிபதி அவர்களுக்கும் இதற்கு துணை நின்ற சிபிஐ அதிகாரிகளுக்கும் அத்துணை பேருக்கும், இன்னும் குறிப்பாக இந்த வழக்கிலே தொடர்ந்து மிக தீவிரமான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் பணபலம், படைபலம், அரசியல் எல்லா அச்சுறுத்தல்களையும் அவர்கள் சந்தித்திருக்க நேரும். ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாமல் தங்களுடைய சாட்சியத்தில் இருந்து பிறழாமல் கடைசி வரை துணிவாக நின்று இந்த வழக்கை எதிர்கொண்டார்களே, அவர்களுக்கு நாம் நெஞ்சார நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்க உங்களின் வீரம். இந்த வழக்கு இன்றைக்கு அகில இந்தியாவிற்கும் இத்தகைய நபர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதே நேரத்தில் விடுபட்ட குற்றவாளிகள், இந்த பொள்ளாச்சி கயவனின் மகன், இவனையெல்லாம் இன்னும் இழுத்து வருவதற்கு இந்த வழக்கிலே இணைத்து அவர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்குமாயின் இந்த வழக்கு முழுமையாக முழுமை பெறும் என்று நாம் நம்பலாம். நிச்சயமாக நடைபெறும். காலம் அதை சொல்லும். நீதி நிச்சயம் வெல்லும்.